இவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சாபி உண்கள்னா யார் அப்படின்னாக்கா, இவங்க வந்து மலக்குமார்களை வணங்கக்கூடியவங்க, மலாய்க்கத்துமார்களை வணங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சமூகத்தார்கள் தான். இவங்க வந்து ஜபூர் வேதத்தை ஓதி வந்தாங்க, ஃபாலோ பண்ணினாங்க அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க தொழுகக்கூடிய திசை எது அப்படின்னு கேட்டாக்க கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. காபாவை முன்னோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க, கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி அவங்க தொழுதாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எந்த காபாவோ அது. இன்னைக்கு காபான்னு நம்ம சொல்லக்கூடியது மக்காவில் உள்ள காபாவை நம்ம சொல்லி காமிக்கிறோம். அவங்களுக்கு எது கிபிலான்னு அல்லாஹ் வச்சிருந்தானோ, அந்த ஜபூர் வேதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு அல்லாஹ் எதை கிபிலான்னு வச்சிருந்தானோ அதுதான் அவங்களுக்கு கிபிலா. சரியா? அப்போ அந்த அவங்களுக்குள்ள காபாவை அவங்க தொழுது வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹசரத் அபு ஜாஃபர் அர் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க வஹப் பின் முனப்பிஹ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சாபி உண்கள்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து அங்கே உள்ளவங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாமா, சாபி உண்கள்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவங்க, இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு தனி ஒரு மார்க்கம் எதுவும் கிடையாது, அவங்களுக்குன்னு தனி நபிமார்கள் யாரும் வரல, அவங்களுக்குன்னு தனி வேதம் எதுவும் கிடையாது, ஜபூர் வேதத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சாங்க. இவங்க வந்து ஏக இறை கொள்கையில் உடையவங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாருமே என்ன செய்யல அவங்க ஏத்துக்கிறல, அல்லாஹ்னு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சாபிஊன்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சமுதாயத்தை, அவங்க ஒரு கூட்டத்தார்கள். இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னாக்கா அல் மௌசில் அப்படின்ற ஒரு தீவு, அந்த தீவுல இருந்து வந்தவங்க. தீவுனா தெரியுது தானே, புலவ், அங்கேருந்து வந்தவங்க. அந்த தீவில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே தான் ரொம்ப காலமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஏகத்துவ கொள்கையில் ரொம்ப பிடிப்போடு இருந்தாங்க, அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை தவிர்த்து அவங்களுக்கு தனிப்பட்ட வேதம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு முஃபஸ்ஸிரீன்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டு போகிறாங்க. கடைசியாக இமாம் ராசி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு நேரத்தை கருதி நான் அதை வந்து சுருக்கிட்டேன். சரி, இமாம் ராசி சொல்கிற கருத்து ஏற்றுக்கிற விஷயமா இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்களா, ஆரம்பத்தில் சொன்னாங்களே நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவங்கண்டு மலக்குமார்களை வணங்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க வந்து என்ன செஞ்சாங்களா, நட்சத்திரத்தை அதுவும் ஒரு இதாக ஏற்றுக்கிட்டாங்களாம். நட்சத்திரங்களை வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தாராக இருந்தாலும் அவங்க என்ன ஒரு இக்கு வச்சாங்களாம், இந்த அல்லாஹ் வந்து நட்சத்திரத்தை தான் மக்களுக்கு மத்தியில் அனுப்பியிருக்கிறான். இப்போ நம்ம மலக்குமார்கள் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, ரூஹை எடுக்கிறது யாரு, நம்ம மூத்தாரவர் ஒரு நபர் எடுக்கிறதுக்கு யார் வருவாங்க, மலக்கு. அந்த மலக்கு பேர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ரிஸ்க்கு கொண்டு வர்றது யார், சாப்பாடு கொண்டு வருது. ரிஸ்க்குள்ள மலக்கு மீகாயில், மலையை கொண்டு வர்றாங்க, ரிஸ்க்குடைய மலக்கவங்க. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மலக்கு மலை சாட்டியிருக்கான்ல. இந்த மாதிரி இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க ராசி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனிதர்களை கட்டுக்கோப்பை கொண்டு போகிறதுக்கு தான் நட்சத்திரத்தை பின்தாங்க அல்லாஹ் வச்சுருக்கான்ட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவங்க ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் மட்டும்தான் ஒருவன் ஏற்றுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இவன் மூலியமாக தான் இவங்க நட்சத்திரம் மூலியமாக தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், எல்லாமே நடத்த வைக்கிறான் அப்படின்ற ஒரு கொள்கையை உடையவங்களாக இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க தொழுகிறது வழிபாடுறது எல்லாமே வந்துட்டு கிபிலாவை முன்னோக்கி தான் இருந்துச்சு. அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்த ஒரு ஆணித்தரமாக சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க வந்து நட்சத்திரத்தில் அல்லாஹ் பொறுப்பை கொடுத்துருக்குறான், அது மட்டும் தான் தவிர நட்சத்திரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. மொத்தத்தில் அல்லாஹ் ஆலம் சாபி உண்கள்லாம் யார் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை அவங்க ஒவ்வொரு முஃபஸ்ஸிரீன்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட இதனுடைய உண்மையான நோக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. மொத்தத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சமுதாயத்தார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதான் அப்படிங்கிறதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறது. இன்னல்லதீன ஆமனும், நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களில் யார் தெரியுமா, வல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஹாது யூதர்களாக இருக்கக்கூடிய அந்த ஈமான் கொண்டவர்கள், வன்னசாரா இன்னும் கிறிஸ்தவர்கள், வஸ்ஸாபியீன இன்னும் சாபிஊன்கள், இவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க தெரியுமா, மன் ஆமன பில்லாஹி இவங்கள யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, அதே மாதிரி வல் யௌமில் ஆஹிரி மர்மை நாளையும் ஈமான் கொண்டு ஏத்துக்கிட்டார்களோ, அதே மாதிரி வ அமீல சாலிஹன் நல் அமல்கள் செஞ்சாங்களோ,
அப்படிப்பட்டவங்க ஃபலஹும் இவர்களுக்கு இருக்கிறது அஜ்ருஹும் அவர்கள் செய்த நல் அமலுக்கு தோதுவான நன்மைகள் அவங்களுக்கு இருக்கிறது. யார்கிட்ட? இந்த ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவனிடத்தில் அவங்க செஞ்ச நல்ல அமல்களுக்காக வேண்டி அவங்களுக்கு என்ன செய்து நல்ல கூலி இருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு வலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. வலாஹும் யஹ்சனுன் அவர்களுக்கு எதை பத்தி உள்ள கவலையும் கிடையாது. ஏண்டாக்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.